السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال الله تعالى أيضا كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. فبالسند متصل مني إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام البخاري قال حدثنا أبو غسان قال حدثني زيد بن عسلم عن عطاء بن يسار عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم لتتبعن من كان قبلكم شبرا وشبرا وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن؟ أو كما قال صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغل البلاد إلى الله أسواقها. أو كما قال صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات. أو كما قال صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயனுக்கு உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தை சத்தியமாக அசத்தியத்தை அசத்தியமாக எடுத்துரைத்தேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய சுன்னாக்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் கியாமத்து நாள் வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் அல்லாஹ் இம்மாளிகையிலே இருக்கும் காலமெல்லாம் நவயத்துல் ஆதிகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதிலே தரிப்படுகிறேன் என்று நியத்து வைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எத்துணை விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிஹத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பின்னால் இருக்கக்கூடியவங்க ஏந்திய அளவு முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க. பின்னால் இருக்கக்கூடிய வாலிபர்கள் சிறியவர்கள் முன்னால் வாங்க, இடத்தை பூர்த்தி செய்யுங்க. நோயாளி வயசாளிகளை தவிர மற்றவங்க சாஞ்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் கதிரைகளில், மற்றவங்க அப்படியே முன்னுக்கு வாங்க, இடங்களை பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யுங்க. இந்தியாவில் இடங்களை பூர்த்தி செய்யுங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உலகத்துக்கு அனுப்பின நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டுட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய நோக்கம், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான். மனிதன் உலகத்தில் எவ்வாறு வாழ வேணும் அதையும் அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டான். உலகத்துக்கு பின்னால அவனுடைய உலக வாழ்க்கை முடிவடைந்துட்டா அதற்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை ஆரம்பிக்க இருப்பது அல்லாஹ் அதையும் தெளிவுபடுத்தி விட்டுதான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சஹாபாக்களுக்கு ஏராளமாக தெளிவுபடுத்தி விட்டார்கள்.
நாங்களும் குர்ஆனை படிச்சு, ஹதீஸை படிச்சு, சரித்திரங்களை படிச்சு, வரலாறை படிச்சு விளங்கி இருக்கிறோம். எது தெரியும் உலகத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உலகத்துல மனிதனுடைய ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் பேசுறான், தெளிவாக விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் அதுல இருந்து எதை எதிர்பார்க்கிறான்? உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிட்டானே, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் எதிர்பார்ப்பது சிறந்த அமல். அன்பான இஸ்லாமின் நல்லடியார்களே, அந்த சிறந்த அமலை நாங்க செய்து கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் லியபுலுவக்கும் அல்லாஹ் சில சோதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்கள் எல்லாம் தருவான். அப்படி இருந்தும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அஹ்சன் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த அந்த அமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு நாங்கள் செய்து கொண்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கட அமலை பார்க்கலாம், நன்மையையும் பார்க்கலாம், தீமையுடைய விபரீதத்தையும் பார்க்கலாம். அதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அல்லாஹ் உலகத்தில் படைத்ததற்கு பின்னால் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு கட்டத்தை வைத்திருக்கிறான். அதுதான் மிக முக்கியமான கட்டம், மௌத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் மௌத்தை சுவைக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறான். சாப்பாட்டை சுவைச்சு கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு விடயத்தையும் ரசிச்சு ருசிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் மௌத்தை சுவைக்க வேண்டும். மௌத்து என்று சொல்றது லேசிப்பட்ட விடயம் இல்லை. எங்கள் ஒவ்வொருத்தரையும் பிடித்துக் கொள்ளும், துரத்தி துரத்தி கொண்டிருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் மலக்குல் மௌத் ஒருவரை வைத்திருக்கிறான். உயிரை எடுப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை தயார் செய்து வைத்திருக்கிறான். வரலாற்றில் இமாம்கள் பேசுறாங்க. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தஸ்கிரத்து ஃபி உமூரில் மௌத் என்ற கிதாபுகள்ல போல, அதே போல துர்ருல் மன்சூர் என்ற கிதாபுல அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துறாங்க. அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் மலக்குல் மௌத்த எவ்வாறு தெரியுமா அந்த மலக்குக்கு பொறுப்பு கொடுத்தான்? எங்கட கடையில, எங்கட வீட்டுல, எங்கட ஷாப்புல ஒத்தரை நியமிக்கிறோம், லீடராக நியமிக்கிறோம். ஏதோ அமைப்புல பொறுப்புகளை கொடுக்கிறாண்டா, பல எங்கட இதுகள் இருக்கு, பல கண்டிஷன்களை கொடுத்து நாங்க நியமிக்கிறோம். அல்லாஹ் மலக்குல் மௌத்துன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த மலக்க எவ்வாறு தயாரித்தான் என்றால், அந்த இமாம் சொல்றார்கள், அல்லாஹ் வானத்தை படைத்து விட்டான், பூமியை படைத்து விட்டான். மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் பூமியை நோக்கி சென்று பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கொண்டு வருவீராக என்பதாக மலக்குமாரிடத்திலே கட்டளையிட்டான். மலக்கு வாராரு, ஆரம்பமாக ஒரு மலக்கு வாராரு. மலக்கு வந்து அல்லாஹ் 4 திசையில, கிழக்கு மேற்கு வடக்கு திசைக்கு, இந்த 4 திசையில இருந்தும் அல்லாஹ் சிறிதொரு மண்ணை அள்ளி கொண்டு வரும்படி சொல்றான். மலக்கு அல்லாஹ்ட கட்டளை, வருகிறார்கள். பூமி சொல்லக்கூடிய வார்த்தை, பூமி பேசுகிறது. வரக்கூடிய முதலாவது மலக்கிடம், என்னிடத்திலிருந்து மண்ணை அள்ளி விடாதே, எதிர்த்து விடாதே என்பதாக சொல்கின்றது. ஏன் தெரியுமா? இந்த பூமி பயப்பட்டது ஒரு விடயத்துக்காக வேண்டி, என்னிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்து விடுவான். என்னிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்து மண் பேசுகிறது, மண் பேசுகிறது. என்னிடத்திலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்து விட்டு இரு பாலாராக அல்லாஹ் பிரித்து விடுவான். அதிலே ஒரு கூட்டம் தான் சொர்க்கவாசி, இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நரகவாசியாக நியமித்து விடுவான். அந்த நரகத்தில் போவதற்கு நான் அஞ்சுகிறேன், நான் பயப்படுகிறேன்.
அந்த நரகத்தில் எரிய முடியாது, அந்த நரகத்தில் வேதனை செய்யப்பட முடியாது என்பதாக பூமி பயந்தே மலக்கிடம் முறையிடுகிறது. முதலாவது மலக்கு, இரண்டாவது மலக்கு, பல மலக்குகள் வந்து வந்து மண்ணை எடுக்க பார்க்கிறது, சொல்ல இயலாது. இந்த மலக்கு இந்த பூமி கட்டளையிடுகிறது. வரக்கூடிய மலக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. பூமியில மண்ணை எடுப்பதற்கு தயாராகும் பொழுது மலக்கு அந்த பூமி கட்டளை இருக்கிறது, இஸ்ராயில் என்னிடத்திலிருந்து மண்ணை எடுத்து விடாதே, அந்த நரகம் செல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. மண்ணை எடுக்கும்படி நான் உன்னுடைய கட்டளை செய்வதா அல்லாஹ்வுடைய கட்டளை செய்வதா? எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தான் வேண்டும் என்பதாக பூமியில இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் இதே தினம் அன்று ஜும்மாவுடைய தினம் அசருக்கு பின்னால் அல்லாஹ் மனிதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். முதலாவது படைத்தது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. இந்த மலக்கு யாரு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இதற்கு அல்லாஹ் அந்த மலக்குக்கு பொறுப்பை சாட்டி விட்டான். மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் பொறுப்பு உனக்கு மாத்திரம்தான். என்னுடைய கட்டளை எடுத்து நடக்கிறியா? இதோ உனக்கு அந்த பொறுப்பு. உலகத்துல கூட பொறுப்பு கொடுப்போம், யாருக்கு தெரியுமா? இவர் செய்வார் என்று. ஒரு மஸ்ஜிதுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி, மதரசாவுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய பொறுப்பா இருந்தாலும் சரி, நாட்டுடைய பொறுப்பா இருந்தாலும் சரி, ஊருடைய பொறுப்பா இருந்தாலும் சரி, பொறுப்பை செய்வாரு என்பதாக. பொறுப்பை சரியாக செய்யல உலகத்திலே பருப்பு கிடைக்கும், நாளைக்கு மௌத்துக்கு பின்னால நெருப்பு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை செஞ்சாங்க, அல்லாஹ் பொறுப்பை கொடுத்தான். மலக்குல் மௌத், உயிரை நீங்க கைப்பற்றணும் என்பதாக. அன்பான் இஸ்லாமின் நல்லடியார்களே, அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு பின்னால் விளங்கப்படுத்துறாங்க. இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்ததற்கு பின்னால அல்லாஹ் மனிதர்களை, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அதுல இருந்து அல்லாஹ் மனிதர்களை படைத்து விட்டான். இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்க தானே, அல்லாஹ் மலக்குமார்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். மலக்குமார்களுடைய எவ்வளோ பிரமாண்டமான படைப்புண்டா. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு அல்லாஹ் 600 ரெக்கைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு ரெக்கைய அவங்க தட்டினாங்கண்டா அல்லாஹ்ட அரிசில இருந்து பூமிக்கு கண் சிமிட்டுற நேரத்துக்கு வந்துருவாங்க. கண்ணை மூடி திறக்கிற நேரத்துள்ளால அல்லாஹ்வுடைய அரிசில இருந்து பூமிக்கு வந்துருவாங்க ஒரு இறக்கையால. இது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த இறக்கை. இதே போல 600 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதற்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய மலக்கு, அல்லாஹ் அந்த மலக்க இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய தண்ணீர், அது ஆறு நீரா இருந்தாலும் சரி, குளத்துடைய நீரா இருந்தாலும் சரி, கிணற்று நீரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும் 3ல எத்தனை பகுதி உலகத்துல 3ல எத்தனை பகுதி நீரால சூழ்ந்திருக்கி. உலகத்தை பூமிக்கு கீழாலே நீர்தான், சூழாலையும் நீர்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அந்த லீட்டர் தண்ணீரை மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையிலே ஊற்றப்பட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் பூமிக்கு வராதாம், தலையில இருந்து கீழே இறங்காது. அவ்வளோ பிரமாண்டமான படைப்புல அல்லாஹ்வுடைய மலக்குல பிரமாண்டமான மலக்கு தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இவர்களையும் படைத்திருக்கிறான். இதே போல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத். வாலிபர்களே, வயோதிபர்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, நாங்கள் மௌத்துக்கு தயாரா இருக்கிறோமா? அந்த மலக்குல் மௌத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோமா? இப்படிப்பட்ட பிரமாண்டமான மலக்குமார்கள் இருக்கத்தக்கன அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்திருக்கிறான். சுமார் 4000 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 4000 இறக்கைகள், 1-2 இல்ல. அவர்களோட ஒரு இறக்கைய தட்டிட்டாங்கன்னு சொன்னா பூமியில இருந்து வானத்து வரைக்கும், அதே போல அடுத்த இறக்கை ரெண்டும் பூமியை வானத்தையும் அப்படியே மூடிக்கொள்ளுமா. வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க,
உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய 700க்கு மேற்பட்ட கோடி மக்கள், உலகம் படைத்ததில இருந்து கியாமத் வரைக்கும் அத்துணை மனிதர்களுடைய சனத்தொகை எப்படி தெரியுமா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால இருக்கும் ஒரு சகன்லே சோறு போடப்பட்டா, ஒரு சகனை வைத்து அரிசிகள் போடப்பட்டா எங்களுக்கு பார்ப்பதற்கு எவ்வளவு இலேசாக இருக்கும். சாப்பிடக்கூடிய நேரத்தில் புடிகளாக அள்ளி சாப்பிடுறோம், மணிகளாக அள்ளி எடுக்கிறோம். இதே போலதான் கோடிக்கணக்கான மக்களுடைய அத்துணை பேருடைய உயிர்களும் இருக்குமாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நாளைக்கு 5 தடவை பார்ப்பார்களாம். ஒரு மனிதனுக்கு அப்துல்லாண்டு வைக்கப்பட்டிருந்தா அந்த மனிதன் மௌத்தாகல்லண்டா அந்த அப்துல்லாண்டு சொல்லக்கூடிய மனிதனை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 5 தடவை பார்ப்பார்களாம். அவருடைய பேர் இன்றைக்கு லிஸ்ட்ல இருக்கா, இன்றைக்கு பேர்ல இருக்கா, ஆளை தூக்குவோமா, டிக்கெட் சரியா, விசா சரியா, ஆளை தூக்குவோம் 5 தடவை பார்ப்பாங்களாம். என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை. அது எனக்கு தெரியா, உங்களுக்கு தெரியா, எங்கட நேரம் எப்ப வரும் தெரியா? அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க மலக்குல் மௌத்த பார்க்கிறதே சக்கராத்துல ஒரு வேதனை தானாம். மலக்குல் மௌத் சக்கராத்துடைய நேரத்துல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை எங்கட கண்ணால பார்க்கிறது ஆகப்பெரிய ஒரு கஷ்டம் சொன்னாங்க. ஆகப்பெரிய ஒரு கஷ்டம். சக்கராத் ஒரு பக்கம், அந்த சக்கராத்துடைய வேதனையில ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறது மிகவும் பயங்கரமானது என்று சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் எடுக்கிற சந்தர்ப்பம் எனக்கு உங்களுக்கு மௌத்திருக்கு. இந்த மௌத்த மறந்துட்டு தான் நாங்க உலகத்துல பொய்ய பேசுறோம், ஏமாற்றம் செய்றோம், களவு செய்றோம், கலப்படம் செய்றோம், யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்றோம், மனிதர்களை அத்துணை பேரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஏமாற்றேலா, ரப்ப ஏமாற்றேலா, ரப்புக்கு கண் மறைச்சேலாதே. இது எல்லாம் எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்பஞ்ச் இருக்கு, அதை தண்ணிலேயோ பால்லையோ போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து புளியிரும். புளிய கொலை என்ன வரும்? தண்ணீர போட்டா தண்ணி தான் வரும், பால்ல போட்டா பால் தான் வரும். இதே போல எங்கட கல்பு உலகத்தட துனியா துனியா துனியாண்டு சமஞ்சி ஏமாத்தி நிறைஞ்சி சகாத்துல புளிய கொலை துனியா தான் வருமா? அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமின் நல்லடியார்களே, மௌத்துடைய கடினம் எப்படி தெரியுமா? மௌத்துடைய கஷ்டம் எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விளங்கப்படுத்துறேன், சுருக்கமாக சொல்லிட்டு உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். அல்லாஹ் மௌத்தெல்லாம் யாருக்கு எப்படி வச்சிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்த பார்த்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேரும் தான் மௌத்துக்கு முன்னால மலக்குல் மௌத்த பார்த்திருக்கிறாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லா கிட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும். அல்லாஹ்ட கட்டளை, அது ஒரு நபி, உங்களால பார்க்க இயலாது. வற்புறுத்துறாங்க, யா அல்லாஹ் நான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்க தயார் என்று சொன்னால் நான் காற்றேன் என்பதாக. இவங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பதற்கு தயாராகிறாங்க. அவர்களுடைய ரெக்கைகள் 4000 ரெக்கைகள் இருக்கு. அதுல 1-2 ரெக்கைகளை விரிக்கிறாங்க, சொர்க்கத்து காட்சிகளை பார்க்கிறாங்க. இதை வச்சுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கடைசி மௌத்துடைய நேரத்துல மனிதன் சிரிச்சு கொண்டிருக்கிறானே, சிலவோட பல்ல பாருங்க வெளியே அப்படியே விளங்கும், சிரிச்சு கொண்டு சந்தோஷமா சொர்க்கத்துடைய காட்சியை பார்த்து மௌத்துவாராங்க தானே, இவர்கள் தான் சொர்க்கத்தை பார்த்து மௌத்தாகிறவர்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரெக்கைய பார்த்து விரிச்சிட்டா சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாகலாம். இவங்க சொன்னாங்களாம், இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு முதலாவது படைக்கப்பட்ட நபி சொன்னாங்களாம், அஸாபுடைய மலக்குடைய தோற்றத்தை தான் பார்க்கிறேன். இது எப்படின்னா சொர்க்கத்துடைய காட்சி. நான் ஒரு நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, எனக்கு சொர்க்க முடிவு, எனக்கு காட்டுங்க ஒரு காஃபீர், ஒரு பாவியுடைய ஜனாசா மௌத்து ரூஹ் எடுக்கக்குள்ள எப்படி வருவீங்க என்று சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு அதை பார்த்து கொள்ள முடியாது,
கஷ்டம் சொன்னாங்க, வற்புறுத்துறாங்க. 2வது விடுத்தமும் சொன்னார்கள், பார்த்து கொள்ள மாட்டீர்கள். அவர் சொல்றான், நான் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு கேட்கிறேன், உங்களுக்கு காட்டேலாவா? சரி. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சக்கராத்தை லேசாக்கணும், அல்லாஹ் இறுதி முடிவு அழகாக்கணும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரெக்கையை விரித்து காட்டினார்களாம். அஸாபுடைய அந்த பாவியுடைய ஒரு பாவியுடைய ஜனாசாவை எடுக்கக்குள்ள எந்த தோட்டத்துலன்னு சொன்னா, வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க, ஒரு மனிதனுடைய அசிங்கமான அலங்கோலமான இரவுல பயங்கரமான தோற்றத்தை பார்த்தா எவ்வாறு இருக்குமோ அதே போல மிகவும் கண் விரிந்த நிலைமையில, காது நீண்ட நிலைமையில, வாய்கள் அகண்ட நிலைமையில பயங்கரமான தோற்றத்தை காட்டினாங்க. அவர்களுடைய ஒரு ரெக்கையை விரிக்கும் பொழுது நெருப்பு ஜுவாலைகள் நாற்றங்கள் வீசிக்கொண்டு அந்த ஆரம்பத்துடைய கட்டத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சத்தத்தோடு மயங்கி விழுந்துட்டாங்களாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோட்டத்துடைய ஆரம்ப பகுதியை கண் 2 நெருப்பு ஜுவாலைகளால நெருப்பு பற்றின வண்ணமாக பார்த்த நிலைமையிலே மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த மயக்கத்தை வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க, வெள்ளிக்கிழமையில அசருக்கு பின்னால பார்த்தவர் அடுத்த வாரம் சனிக்கிழமை தானே எழும்பினார். அந்த சக்கராத்துடைய நேரத்துல வரக்கூடிய மலக்கூடிய அஸாபை பார்த்து சுமார் 1 கிழமை மயக்கத்தில் இருந்தாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அஸாபுடைய மலக்கு நாங்க நினைக்கிறோம் எட வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, நானா மௌத்து, அவர்கள் சக்கராத்தை அனுபவிச்சுட்டாங்க, மலக்குள் மௌத்தை பார்த்துட்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க எங்கட இது மலக்குள் மௌத்தை பார்ப்பதற்கு மனிதர்களால சக்தி பெற முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்த வச்சிருக்கிறான். அந்த கடைசி நேரத்துல தான் நல்ல மௌத்து சொன்னா, நல்ல மௌத்து சொன்னா அழகான தோட்டத்துல வருவாங்க. ஒரு பயங்கரமான மௌத்து சொன்னா பயங்கரமான ஒரு தோட்டத்துல வருவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்து வச்சிருக்கிறத போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதர்களை மௌத்தாக்கினதற்கு பின்னால, உலகத்துல எல்லா மனிதர்களே மௌத்தாக்கினதுக்கு பின்னால மண் பக்கியா இஸ்ராயில் கேட்பாங்களாம். இப்ப யாரு பாக்கியாக இருக்கிறது? அத்தஸ்கிரத்து ஃபீ உமூரில் மௌத் என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன வ அன்த வ ஜிப்ரீல் வ மீகாயில் என்பதாக. லியமுத் மீகாயில், அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் உயிரை எடுக்கும்படி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னதுக்கு பின்னால மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்துடைய தண்ணீரையும் தலையில ஊற்றினாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழாது. அவ்வளோ பிரமாண்டமான மலக்கு அவருடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். அதற்கு பின்னால மண் பக்கியா இஸ்ராயில் அன வ அன்த வ ஜிப்ரீல் வ அன்த ஹய்யுன் லா யமுத், நீ எப்பொழுதும் உயிருள்ளவன், உனக்கு மௌத்து கிடையாது என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. லியமுத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி என்று அல்லாஹ் சொல்லுவானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மௌத்தாக்கி உயிரை எடுத்து விடுவார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், மன் பக்கியா இஸ்ராயில், இப்ப யாரு பாக்கியாக இருக்கிறது? அன வ அன்த, நானும் நீனும் மாத்திரம் தான். அல்லாஹ் சொல்லுவானாம், அதற்கு பின்னால உன்னுடைய ரூஹையும் எடுக்க வேண்டும். உலகத்தில் அத்துடைய மனிதண்டையும் ஜின்னுடைய மலக்குடைய ரூகை எடுத்ததற்கு பின்னால் கடைசாக இருக்கிற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் மாத்திரம் தான். அதற்கு பின்னால சொர்க்கம் நரகம் மத்தியில இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பேசியிருப்பார்கள். இருந்ததற்கு பின்னால ஒரு மனிதனுடைய ஒரு ரூஹ் எடுக்கிறான்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க, மனிதனுடைய ரூஹ் இருக்கித்தானே பயந்து பயந்து ஒவ்வொரு நரம்புள்ளுக்கும் ஓடிக்கொண்டே இருக்குமாம். உயிர் அந்த உயிர் இருக்கித்தானே ரூஹ் என்று சொல்லக்கூடியது ஓடிக்கொண்டே இருக்கும், உடம்பை விட்டு பிரிய விடாது. அல்லாஹ் மலக்க வச்சு பெரும் விரல்ல இருந்து அடிச்சு 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 கால்ல, முழங்கால, இடுப்பு, வயிறு, கால், கையில எல்லாம் ரூஹ் ஓடுமா. மலக்குமார் அடிச்சு அடிச்சு கொண்டாந்து தொண்டையில வைப்பாங்க.
இதுதான் சக்கராத்துன்னு சொல்லக்கூடியது. அதற்கு பின்னால இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் எடுக்கக்கூடிய நேரத்துல, எடுக்க சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களோட ரூஹ் அவங்க எடுக்கணும். இப்ப ரூஹ பறிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து. அந்த நேரத்துல அவங்க ஒரு சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்துடைய விஷயத்த சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, இதனுடைய கஷ்டத்தை நான் நேரப்படே விளங்கியிருந்தா, ஒரு மனிதனுடைய ஒரு ரூஹ கலற்றத்துடைய அதனுடைய பாரதூரம் நேரப்பட தெரிந்திருந்தா இன்னும் சக்கராத்தை இலேசாக எடுத்திருப்பனே என்று கத்தினாங்க. இப்படிப்பட்ட ஒரு சேவை எனக்கு தேவையான கடைசி நேரத்துல கத்துறாங்க. அவ்வளோ கஷ்டம். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கான். இன்னும் வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க, ஒரு மனிதனுடைய உடம்புல உயிரோடு இருக்கக்கூடிய நேரம் 1000 கீறுகள், 1000 கூர்மையான ஒரு வாளால 1000 கீறுகள் போடப்பட்டா எவ்வளவு வருத்தமாக இருக்குமோ அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சொல்றாங்க. அதெல்லாம் விடுவோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சக்கராத், அல்லாஹ் வானத்தை பூமியை சொர்க்கத்தை நரகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கலடா, இதை ஒன்றே படைச்சிக்க மாட்டோண்டு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட எப்படி சக்கராத் தெரிஞ்சு தெரியுமா? மௌத்தாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வீட்டுக்கு முன்னால இருந்து அனுமதி கேட்டு உள்ளுக்கு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்கிறாங்க, நாங்களும் ஒரு நோயாளிகளை பார்த்தா நோயில விழுந்துட்டா கேட்கிறோம், இப்ப எப்படி ஆஜியார் உங்களோட உடல் நலம் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு, உங்களுக்கு ஆஃபியத்தா கொஞ்சம் லேசாயிக்காண்டு கேட்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்க வந்தாங்க. அவங்களுக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாளைக்கு முன்னாலே சொன்னாங்க, எனக்கு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றத்துக்கு இமாம் ஜமாத்தோட போறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கே, நிறைவேற்றத்துக்கு கூட கஷ்டமாக இருக்கே. முதலாவது நாள், 2வது நாள், 3வது நாள் வந்துட்டாங்க. 3வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு வெளியொத்தர் இருக்கிறாரு. யாரு தெரியுமா? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். எல்லா மனிதர்களுடைய நபிமார்களுடைய ரூஹ ஒவ்வொரு இதுல எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரூஹ எடுக்கிறதுக்கு வெளியே நிக்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க உள்ள வரவாண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாங்க உள்ளுக்கு வாங்கன்னு அழைக்கப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்களோட கால் மாட்டில வந்து இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட ரூஹை எடுக்கிறதுக்கு எனக்கு மிகவும் கவலையாக இருக்கு. 2 விடயம் இருக்கு. ஒன்று, தாயுடைய வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சிலவர்களுக்கு உயிர் எடுக்க வைக்கிறான், சிலவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல. உங்களுக்கு தாயுடைய வயிறில்ல, இப்ப உலகத்திட்ட வந்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு இன்னமும் உலகம் வாழ்க்கை எவ்வளவு வாழலுமோ அவ்வளவு வாழலும், அந்த வாழ்க்கை முடியும் வரைக்கும் விடவான்னு கேட்டாங்க. இஃப் அல் மா துமர் சொன்னாங்க. அல்லாஹ்ட கட்டளை வந்துருச்சா நீங்க அதை செய்யுங்க. இது யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தை. இதே போல வார்த்தை இவங்க சொன்னாங்க இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து கூட கையில இருக்கக்கூடிய மிஸ்வாக்க கூட செய்யலாம இருந்துச்சு. அம்மா யா ஆயிஷா மா அஸாலு அஜ்து அலம் தஆமி அல்லதி அகல்து பிஹைபர் ஃபஹாதா அவானு வஜத்து இன்கிதா அப்ஹரி மின் ذلك சும்மன்னு சொன்னாங்க. ஒரு விஷம் கலக்கப்பட்ட மாமிசத்தை சாப்பிட்டதின் காரணமாக ஏண்ட கடைசி சக்கராத்துல ஒவ்வொரு நரம்புகளும் அறுக்கப்படுறத போல வருத்தமாக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்து சக்கராத்தை அனுபவிக்காது, தாங்கிக் கொள்ளாது, முழு சமூகத்துடைய சக்கராத்தை எனக்கு தந்து விடுன்னு கேட்டாங்க. அடுத்து சொல்லிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்துல இருந்து குளிர்ந்த தண்ணியால மேல தொட்டு தொடச்சாங்க, சுட்டு ஆறுன தண்ணியால. அதே போல மிஸ்வா கூட கடைசி நேரத்துல செய்ய முடியாது. அந்த நேரத்திலையும் அவங்க சொன்னாங்க சக்கராத்துடைய கஷ்டத்தை. அல்லாஹ் அந்த நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை படைக்கப்பட்ட, நரகத்தை படைத்து, அல்லாஹ் உலகத்தை படைத்து
சொர்க்கத்துக்கு ஏற்பாடு செஞ்ச நபிக்கு இவ்வளவு பெரிய சக்கராத்துண்டா எனக்கு உங்களுக்கு எங்கட நிலைமை எப்படி இருக்கும், எங்கட அமல் என்ன, எங்கட இபாதத் என்ன, எங்கட நிலைமைகள் எப்படி இருக்கும். அல்லாஹ் சக்கராத்தை லேசாக்கணும். இதற்காக வேண்டித்தான் அமல்களுடைய இபாதத்துகளுடைய லைன். நான் உங்களுக்கு நேரமாக சொன்னேன் ஆரம்பத்துல, ஒரு ஸ்பஞ்ச் இருக்கு, அதை தண்ணியில பால்லயோ போட்டு ஊற வச்சு எடுத்து புளிஞ்சிட்டா என்ன வரும், இதே போல தான் சக்கராத்துல நேரத்துல எங்கட கல்பு புளியப்படும், எங்கட உள்ளம் புளியப்படும். உலகம் இருந்தா துனியா துனியாண்டை கட்டும், இபாதத் செஞ்சிருந்தா இலேசாக ஆகும். அதற்கு முன்னால தான் எங்கட கடமைகள், எங்கட இபாதத்துகள், தொழுகைகள். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். ஜும்மாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை, வருஷ கணக்கு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம், வருஷ கணக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் ஜும்மாவுக்கு லேட்டா தான் வரும், இன்னும் தாமதிச்சு கொண்டு தான் வரும். ஜும்மாவுடைய முக்காவாசி குத்துபா பிரசங்கம் முடிஞ்சோடனே தான் வரும். இது ஏன் இப்படி இருக்கிறோம்? வாரத்துல ஒரு நாள் ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுடைய தினத்தில் நேரத்தோட வருவோமே, குத்துபாக்கு நேரத்தோட வருவோமே, அமர்ந்து கொள்வோமே, இபாதத்துகளை சரியாக செய்வோமே என்று உள்ளத்துல கை வைங்க. ஏன் தெரியுமா? எனக்கு உங்களுக்கு மௌத்துன்றத அல்லாஹ் இந்த நேரத்துல வச்சிருக்கிறான்னு தெரியா? அது கெட்ட மௌத்தா இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட மௌத்தைகளை தந்திரப்படாது, பயங்கரமான மௌத்த தந்திரப்படாது. தாங்கிக் கொள்ளலாம முடியும், தாங்கிக் கொள்ளலாத நிலைமைகள் இருக்கும். ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்ளும். நான் நீங்க உலகத்துல படைக்கப்பட்டுட்டோம், மௌத்துன்றத ருசிக்க வேண்டும், மௌத்துன்றதுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதற்காக இபாதத்துகளை நாங்க செஞ்சு கொண்டு மனிதர்களுக்கு மனிதர் விட்டு கொடுத்து கொண்டு ஏமாற்றம் இல்லாம, கலப்படம் இல்லாம, பொய் இல்லாம எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் விரும்பும்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நான் அல்லாஹ் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ், சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் கலிமாவை நசீபாக்கி அல்லாஹ், மௌத்துடைய நேரத்திலே அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன வண்ணமாக மௌத்த தந்திரியா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்த வண்ணமாக மௌத்த தந்திரியா அல்லாஹ், ருகூதுல சுஜூதுல மௌத்த தந்திரியா அல்லாஹ், திலாவத்துல மௌத்த தந்திரியா அல்லாஹ். கெட்ட மௌத்த தந்திராதே அல்லாஹ், பயங்கரமான மௌத்த தந்திராதே அல்லாஹ், கேவலமான மௌத்த தந்திராதே அல்லாஹ், பாவம் செய்யக்கூடிய நிலைமையில மௌத்த தந்திராதே அல்லாஹ். எல்லாம் இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ், தௌபா செஞ்சு அல்லாஹ், அழகான மௌத்த தந்திரி அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரான துஆக்கள் கேட்டாங்களோ நாங்களும் கேட்டதா ஏற்றுக்கோ அல்லாஹ். எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சிரி அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்துணை துஆக்களும் எங்களோட பங்குதாரிகள் ஆக்கிரி அல்லாஹ். எதெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடி கேட்டாங்களோ அதையும் விட்டு நாங்கள் பாதுகாப்பு கேட்டதா ஏற்றுக்கோ அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல்